லண்டனில் நேரம் இப்போது சரியாக 12 மணி 2 நிமிடம். ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 1 மணி 2 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி டிவி பாமுகம். தொடர்வது இளைய குட்டிகளின் கவி அரும்பு. தங்களுடைய செல்ல குரல்களினூடாக தங்களுக்கு எந்த தலைப்பு பிடிக்குமோ அந்த தலைப்போடு கவிகளை எழுதி காணொளியில் பதிய வைத்து வந்திருக்கும் அத்தனை குட்டிகளையும் அன்பாக நாங்கள் பாமுகத்தினூடாக வரவேற்று கொண்டபடியே கவி அரும்புகளுக்குள் இணைந்து கொள்வோம். வகையில் இன்று வாசிப்பரும்புகளுக்குள் போய் சிக்கிக் கொண்ட தூலிகாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முதலில் தூலிகாவின் கவி அரும்பு பக்கம். அவர் என்ன தலைப்பு என்பதை நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை கேட்டாலும் கேட்போம். எனது பேர் தூலிகா குஹன். கவியரும்பு 37. வருஷம் ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு மணித்தியாலம், ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம், பல ஆண்டுகள். நன்றி, வணக்கம். இதுக்கு மேல என்ன சொல்ல இருக்கிறது? ஒரு வருஷத்தை சொல்லிட்டார். ஒரு செகண்ட், ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு நாள், ஒரு வாரம், மாதம், அதோட ஒரு வருடம், அதுக்கு பிறகு என்ன பல வருடங்கள் என்று சொல்லி அழகாக நாளை பிறக்க போகும் புதிய வருடத்துக்கு இன்றைய நாளில் தன்னுடைய கவியை இணைத்திருந்தார் தூலிகா குஹன். தூலிகா மிகச் சிறப்பாக இருந்தது. குரல் எல்லாம் அழகாக இருந்தது, தெளிவாக இருந்தது. படமும் கூட சிறப்பை தந்து கொண்டது. எனவே தூலிகாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இணைத்து கொடுத்தபடியே அடுத்த வாரத்திலும் இன்னும் ஒரு தலைப்பை எடுத்து அழகாக கவி எடுத்து வாங்குவோம்னு சொல்லிக்கொண்டு அடுத்து பெரிய கவி அர்ஜிதா வருகிறார். அவரையும் இணைப்போம். வணக்கம். அர்ஜிதா அகனாறு வைத்து சுவிஸ். கவி அரும்பு 56. தொலைக்காட்சி. என் வீட்டில் இருக்குது பெரிய தொலைக்காட்சி. என் வீட்டில் இருக்குது பெரிய தொலைக்காட்சி. ரிமோட்டை அமர்த்தினால் வேலை செய்யும் தொலைக்காட்சி. ரிமோட்டை அமர்த்தினால் வேலை செய்யும் தொலைக்காட்சி. பொழுது போக உதவும் நிறைய படங்கள் பார்க்க. பொழுது உதவும் நிறைய படங்கள் பார்ப்போம். பொழுது போக உதவும் நிறைய படங்கள் பார்க்க உதவும். விளம்பரத்தை பார்ப்போம், மகிழ்ச்சியாய் இருப்போம். விளம்பரத்தை பார்ப்போம், மகிழ்ச்சியாய் இருப்போம். நன்றி, வணக்கம். யார் அர்ஜிதா குட்டி மிக உற்சாகமாக தொலைக்காட்சியை பற்றி சொல்லி இருந்தார். ஆனால் தொலைக்காட்சியை கண்டுபிடித்த மாமாவை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லலையே. இருந்தாலும் பரவாயில்ல, அவரது வயதுக்கு இவ்வளவு போதும். என் வீட்டில் இருக்கிறது தொலைக்காட்சி, உங்களோட வீட்டில் இருக்கிறதா என்று கேட்ட மாதிரி இருந்தது. ரிமோட்டை பயன்படுத்தி நாங்கள் தொலைக்காட்சியை வேலை செய்ய வைப்போம், இயக்குவோம் என்கின்றார். நிறைய படங்கள் அதுல பார்க்கலாம் என்று சொல்கின்றார். விளம்பரங்கள் எல்லாம் பார்ப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் என்று தன்னுடைய வயதுக்கு எது எது அந்த தொலைக்காட்சியால் அனுபவிக்க முடிகிறதோ அதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார். ரிமோட்ல மட்டுமா அர்ஜிதா வீட்டு தொலைக்காட்சியை இயக்க முடியும்? அதனை போய் கையை வைத்து அழுத்தி அர்ஜிதா வீட்டில் உள்ள தொலைக்காட்சியை இயக்க முடியாதா என்று அர்ஜிதாவிடம் ஒரு சின்ன கேள்வியை விடுவோம். அர்ஜிதா வீட்டில் இருந்தால் வந்து சொல்லுவார். எனவே தொலைக்காட்சி பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை அழகா சொல்லி இருந்தார். அர்ஜிதா, நீங்கள் முடிந்தால் அந்த தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் அந்த மாமா யார் என்றும் அறிந்து கொண்டு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு அர்ஜிதாவுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்வோம். அவரை தொடர்ந்து வருகின்றார் ரோஜித் ராகவன் தன்னுடைய 65வது வாரத்தோடு. அவரை உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். சுதந்து ரோஜித் ராகவன். கவி அரும்பு 56. பாத்து. குவா குவா என்று கத்தும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். குவா குவா என்று கத்தும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆத்தங்கரையில் நீந்தும் நீல சொண்டு உண்டு. ஆத்தங்கரையில் நீந்தும் நீல சொண்டு உண்டு. சின்ன கால்கள் உண்டு,
நீந்தும் பறவை நீதானே, சின்ன கால்கள் உண்டு நீந்தும் பறவை நீதானே. நீ நீந்துவதை பார்த்தால் அழகாக இருக்கும், நீ நீந்துவதை பார்த்தால் அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த முறை சிரிப்பை காணவில்லை. சென்ற முறை நாங்கள் ரோஜித்தின் சிரிப்பை ரசித்திருந்தோம். 2-3 முறை போட்டு பார்த்து ரோஜித்தின் அழகான சிரிப்பை பார்த்தோம். ஆனால் அதற்காகவே இந்த முறை ரோஜித் சிரிக்கவில்லை என்று ரோஜித்தின் பக்கமாக ஒரு குற்றச்சாட்டை மெல்லமாக வைத்து கொண்டபடியே வாத்து பற்றி சொல்லுகின்றார் ரோஜித். குவா குவா என்று கத்தக்கூடியது வாத்து. மஞ்சள் நிறத்தில் இருக்க. மஞ்சள் நிறமா வெள்ளை நிறமா? அழுக்கான வாத்து மஞ்சள் நிறத்தில் இருக்குமா? இருக்கும். வெள்ளதாம் வாத்து எனக்கு தெரிந்த அளவுக்கு மஞ்சள் நிறத்திலும் இருக்கிறதா என்றும் ஒரு முறை கேட்போம். இது ஆத்தங்கரையில் இருக்குமாம். அதுக்கு நீல நிற சொண்டு இருக்கிறதாம், சின்ன கால்கள் இருக்கிறதாம். இது ஒரு நீந்தும் பறவை என்கிறார். நீந்துவதை பார்த்தால் அழகாக இருக்குமே, அந்த பறவை நீந்துவதை பார்த்தா மிக அழகாக இருக்குமே என்று வாத்து பற்றி தெரிந்த விஷயங்களை சொல்லி இருந்தார். ரோஜித், நீங்க வாத்து பார்த்திருக்கிறீங்களோ? தாயகத்துல பார்த்திருக்கிறீங்களா அல்லது நீங்கள் வாழ்கின்ற நாட்டில் பார்த்திருக்கிறீங்களா? வாத்து முட்டை போடுமா என்ற ஒரு கேள்வியை யார் ரோஜித்திடம் கேட்போம். ஏதாவது தெரிந்திருக்கிறதா என்று பார்ப்போம். வாத்து முட்டை போடுமா? முட்டை போடுமா குட்டி போடுமா? ரோஜித்திடம் அதனையும் மெல்லமாக கேட்டுக்கொண்டபடியே அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்து கொண்டு அடுத்து வருகின்ற பெருங்கவி சாம்பவி தவக்குமார் தன்னுடைய 48வது வாரத்தோடு இணைகிறார். அவரையும் உற்சாகமாக வரவேற்போம். வணக்கம். கவியரம்புக்காக இணைந்திருப்பது சாம்பை தவக்குமார். கவியரம்பு 48 32/12/2014. வான வேடிக்கை. வானத்தை மின்ன வைப்பாயே, உன் ஒளியினில் எம்மை கவர்ந்து செல்வாயே. வானத்தை மின்ன வைப்பாயே, உன் ஒளியினில் எம்மை கவர்ந்து செல்வாயே. இருட்டினில் வேடிக்கை தருவாய், பல வர்ணங்கள் பூத்திடுவாய். இருட்டினில் வேடிக்கை தருவாய், பல வர்ணங்கள் பூத்திடுவாய். சில நொடிகளுக்கு மின்னிடுவாய், எம் நினைவில் பதிந்து இருப்பாய். சில நொடிகளுக்கு மின்னிடுவாய், எம் நினைவில் பதிந்து இருப்பாய். மகிழ்ச்சி கொண்டாடும் வேளையிலே எம்மோடு இணைந்து இன்பத்தை அளிப்பாயே. மகிழ்ச்சி கொண்டாடும் வேளையிலே எம்மோடு இணைந்து இன்பத்தை அளிப்பாயே. நன்றி, வணக்கம். சிறப்பாக தன்னுடைய எண்ணத்தை வான வேடிக்கை தலைப்படுத்தி தந்திருந்தார் சாம்பவி தவக்குமார். சாம்பவி, நீங்கள் எழுத்து வடிவம் அனுப்பினீங்களா இல்லையா? ஒரு முறை நான் அதனை பார்க்கிறேன். பார்த்து கொண்டு பேசுவோம். ஆம், அவர் அனுப்பி இருக்கிறார். ஆனால் அதனை எடுத்துக்கொள்ள ஒரு நிமிடம் எடுக்கும், ஒரு செகண்ட்கள் எடுக்கும். அவர் அது அந்த இணைப்பை நாங்கள் திறந்து கொள்வதற்கு எது எப்படி என்றாலும் அவர் சிறப்பாக தந்திருந்த விஷயம் வான வேடிக்கை பற்றி தந்திருந்தார். வானத்தை மின்ன வைக்கின்றவள் நீ, உன் ஒளியினில் எம்மை கவர்ந்து செல்வாய். உண்மையிலே வானத்துல அந்த வான வெடி கொளுத்தும் போது அழகழகான நிறங்கள் அப்படியே பட்டு தெரிக்கும் போது அது எங்களுக்குள்ளும் மகிழ்ச்சியை தரும் ஒரு விஷயமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்கின்றார். வானத்தில் மின்ன வைப்பாயே, உன் ஒளியினில் எங்களை கவர்ந்து செல்வாயே. இருட்டினில் நீ வேடிக்கை தருவார். நாங்கள் உன்னை கொளுத்தும் போது நாங்கள் அடைகின்ற இன்பத்துக்கு அளவே இல்லை. அது எல்லாருக்குமே நாங்கள் வேடிக்கை பார்க்கிறது
மாதிரி தான் பார்ப்போம். அந்த அளவுக்கு அது ஒரு கவர்ச்சியை அழகினை தரக்கூடியது. நீ பல வர்ணங்களில் மின்னிடுவாய், பூத்து குலுங்குவாய். சில நொடிகளுக்கு நீ மின்னிடுவாய். மின்னி மின்னி மறையக்கூடிய ஒரு 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 ஒருத்தி தான் நீண்டே வைத்துக்கொள்வோம், அவரை பெண்பாலிலே எடுத்துக்கொள்வோம். சில நொடிகளுக்கு மின்னி மறைந்திடுவாய். அந்த அந்த ஒரு நொடி எங்கள் நினைவுகளிலும் பதிந்து போகும், அதே நேரம் மகிழ்வையும் தந்திடும். எந்த ஒரு மகிழ்வு வேலைகளிலும் நாங்கள் புது வருடம் என்றாலும் சரி, வேறு வேறு நிகழ்வுகள் என்றாலும் சரி, வான வேடிக்கை கொளுத்தினால்தான் அங்கு ஒரு மகிழ்வு வரும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளும் இருக்கிறது. அந்த மகிழ்வை கொண்டாடும் வேளையில நீ எங்களோடு இணைந்து இன்பத்தை தரக்கூடியவளாக இருக்கிறாய் என்று மிகச் சிறப்பாக வான வேடிக்கை பற்றி தன்னுடைய கவி எண்ணத்தை சிறப்பாக எடுத்து வந்திருந்தார் சாம்பவி தவக்குமார். சாம்பவிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே நேரம் ஓடுகிறது. அடுத்து நாங்கள் சாகித்யாவை அழைத்துக் கொள்வோம். சாகித்யா, வாருங்கள். வணக்கம். கவியரம்பு சாகித்ய தவக்குமார். ஆக்கம் 48. புதிய ஆண்டு. மார்கழி மெல்ல மறைந்து செல்ல புத்தாண்டு விரைந்து வருகிறது. மார்கழி மெல்ல மறைந்து செல்ல புத்தாண்டு விரைந்து வருகிறது. மகிழ்ந்த நாட்கள் புலைத்த கணங்கள் அனைத்தும் பாடமாய் அமைந்திடுமே. மகிழ்ந்த நாட்கள் புலைத்த கணங்கள் அனைத்தும் பாடமாய் அமைந்திடுமே. நிகழ்வுகள் எல்லாம் நினைவாய் மாறி கதைகள் நமக்குள் பேசிடுமே. நிகழ்வுகள் எல்லாம் நினைவாய் மாறி கதைகள் நமக்குள் பேசிடுமே. புதிய வருடம் வந்திட்ட பொழுது புதிய கனவுகள் காணுவோமே. புதிய வருடம் வந்திட்ட பொழுது புதிய கனவுகள் காணுவோமே. நம்பிக்கை மனதில் உறுதியாய் வைத்து புதிய வருடத்தை மகிழ்வுடன் வரவேற்போமே. நம்பிக்கை மனதில் உறுதியாய் வைத்து புதிய வருடத்தை மகிழ்வுடன் வரவேற்போமே. நன்றி, வணக்கம். புதிய ஆண்டின் புலர்வினை வரவேற்று தன் கவி எண்ணத்தை வடித்திருக்கின்றார் சாகித்யா தவக்குமார். மார்கழி மாதம் இப்போது மெல்ல மறைந்தாயிற்று. இன்னும் இன்னும் ஒரு பல மணித்தியாலங்களில் நாளை ஒரு புதிய ஆண்டு, புதிய நாள், புதிய வாரம் எல்லாமே நாளை உருவாக போகிறது. மார்கழியும் எல்லாம் மறைந்து செல்கிறது. புத்தாண்டு விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ந்த நாட்கள், விளைத்த கணங்கள் அனைத்துமே பாடமாய் அமைய போகிறது. நிகழ்வுகள் எல்லாம் நிறைவாக மாறி நினைவுகளாக மாறி கதைகளை நமக்குள் பேச இருக்கிறது. புதிய வருடம் வந்துட்ட பொழுதே புதிய கனவுகள் நாங்கள் காண்போம். புதிய புதிய எண்ணங்களை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்வோம். புதிய கனவை காண்போம். நம்பிக்கையை மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டு புதிய வருடத்தை மகிழ்வுடன் கழிப்போம். அதாவது நடந்தவைகளை எல்லாம் அப்படியே நல்லவைகளை எங்களுக்குள்ள பாடமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் நம்பிக்கையோடு மகிழ்வோடு புதிய வருடத்தை எதிர்நோக்குவோம் என்று சொன்னபடியே தன்னுடைய எண்ணத்தை வடித்திருந்தார் சாகித்யா தவக்குமார். அவருக்கும் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்வோம். இன்று இன்னும் ஒரு உறவு இருக்கிறார். இதற்கிடையில் ஐயாவும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே விஷ்ணையாவை அழைத்துக் கொள்வோம். அழைத்துக் கொண்டு நாங்கள் உடனடியாக இலக்கிய நேரத்திற்குள் தான் இணைந்து கொண்டு தொடர்ந்து நிறைவின் பொழுதில் பேசலாம் என்று நினைக்கிறேன், கவியரம்புகளோடும் சேர்த்து. தொடர்ந்து வருகின்றார் விஷ்ணையா உதயகுமார். வணக்கம். விஷ்ணையா உதயகுமார். கவியரம்பு 31. ஆங்கில புத்தாண்டு. நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் 12 முடிவில் மலரும் ஆண்டே ஆங்கில புத்தாண்டு. புத்தாண்டு மலரும் போது வானத்தில் வெடிகளை வெடிக்க வைத்து புத்தாண்டை வரவேற்பார்கள். எல்லோருக்கும் பொதுவான புத்தாண்டாக ஆங்கில புத்தாண்டு மலரும். நன்றி, வணக்கம். விஷ்ணையாவும் கூட புத்தாண்டை வரவேற்று தன்னுடைய எண்ணத்தை வரிகளாக்கி இருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்துக்கள். வாரங்கள் நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் 12 ஒரு மாதங்கள் 12 முடியும் போது ஒரு ஆண்டு ஆகிறது. புத்தாண்டு துவக்கத்தில் நாங்கள்
வான வெடிகளை வெடித்து புத்தாண்டை நாங்கள் கொண்டாடுவோம். இது எல்லாருக்கும் பொதுவான ஆண்டாக புத்தாண்டாக ஆங்கில புத்தாண்டு இருக்கிறது என்பதை சிறப்பாக சொல்லியிருந்தார் எங்களது விஷ்ணயா உதயகுமார். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே இன்று இணைந்து கொண்டவர்களாக யார் யாரெல்லாம் தூளிகா குஹன், அர்ஜிதா ராகவன், ரோஜித் ராகவன், சாம்பவி தவகுமார், சாகித்யா தவகுமார், விஷ்ணயா உதயகுமார் ஆகியோர்கள் இருந்திருக்கின்றனர். எனவே எல்லாருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த வாரத்திலும் உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிக்குமோ அந்த தலைப்போடு நீங்கள் உங்கள் எண்ணங்களை வடித்து அனுப்புங்கள். நாங்களும் பார்க்கிறதுக்கு கேட்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கவி நேரத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இலக்கிய நேரம் முடிய நாங்கள் கவிதை நேர பேசும் நேரத்தோடு இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாத சூழல் இப்போது. எனவே இலக்கிய நேரத்துக்குள் தாவி விடலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.